வணக்கம். தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. இயற்கையோடு இணைந்து வாழும் போது வாழ்க்கையை அழகாக மாறும். மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை நட்டு வைத்து பேச்சு. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மாவட்ட வனத்துறை சார்பில் தமிழ்நாட்டின் வனப்பரப்பை 33% உயர்த்திட தமிழ்நாடு பசுமை இயக்கம் 2024-25 ஆண்டின் மாவட்டம் முழுவதும் 1000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, மாவட்ட வன அலுவலர் யோகேஷ் குமார் கார்க், மாநில தடகள சங்க துணைத் தலைவர் ஏவாவே கம்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை நட்டு வைத்து மாவட்டம் முழுவதும் 1000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கூறும்போது, நம்முடைய முன்னோர்கள் காடுகளில் பிறந்து வளர்ந்தார்கள். அத்தகைய காடுகளில் உள்ள மரங்களை நாம் அழிக்கிற மரங்களுக்கு ஈடாக மரங்களை நாம் நடுவதில்லை. இருக்கிற இடங்களில் மரங்களை நடாமல் இருப்பது வருத்தமாக உள்ளது. எனவே நாம் அதிகமான மரங்களை நட வேண்டும். நாம் இயற்கையோடு இணைந்து வாழும் போது நம் வாழ்க்கை அழகாக மாறும் என்று நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கூறினார். இந்த நிகழ்வை பதிவிட்டு செய்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை, ஊடகத்துறை உள்ளிட்ட அனைத்து துறையும் எங்களது அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நல்லாசியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த வழிகாட்டுதல் தலைமை இசைந்துள்ளார்கள். அதன் இனிய துவக்கமாய் தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த மரக்கன்று நடுவிழாவுக்கு வருகை புரிந்த அனைத்து அவருடன் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள மாண்புமிகு மரியாதைக்குரிய மருத்துவக் கல்லூரியின் சார்பாக வருகை தந்துள்ள மருத்துவர் டாக்டர் மாலதி அவர், வனத்துறை அலுவலர் பெருமக்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு மரியாதைக்குரிய நூல் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது என்பதை மகிழ்வோடு வரவேற்புரையும் வாழ்த்துறையும் சுருக்கமாக வழங்கியிருக்கின்ற மாவட்ட அடிப்படையில் தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாடு பசுமை நாள் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் 1000 காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரம் நடுதுன்னு பார்த்தா தமிழர்கள்கிட்ட மட்டும்தான் அந்த ஐவகை நிலங்கள் என்கின்ற பாகுபாடு தமிழர்களிடையே இருந்திருக்கின்றது. அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கின்ற ஐவகை நிலங்களுக்கும் முதல் கரு உருப்பொருட்களை வைத்து அதற்கு என்னென்ன மரங்கள் அங்கே இருந்து, உதாரணமாக குறிஞ்சி நிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றன என்றால் குறிஞ்சி பாவில 99 பூக்களை பற்றி பேசுகின்ற பொழுது 99 மரங்களை பற்றி பேசியிருக்கின்றார். ஒவ்வொரு திணைக்கும் என்னென்ன மரங்கள் தான் அங்கே இருக்கும், நிலவகைக்கு ஏற்றவாறு மரங்கள் அங்கே நடப்பட்டு அது வளரலான ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டிற்கு உகந்த மரங்களைத்தான் நாம் நட வேண்டும். பிற நாட்டு மரங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஆழ்ந்த ஒரு புலமைத்தன்மை தற்போது தெரிய பல்வேறு வெளிநாட்டு மரங்களை நாம் நீக்கி வருகின்றோம். நம் நாட்டு மரங்களை நாம் வளர்க்க வேண்டியது இந்த தகவல் அமைப்புக்கு ஏற்றமாறு அந்த மரம் வளரும். நம்முடைய உடலை அதை பாதுகாப்பதற்கேற்ற பழங்களும் காய்கறிகளும் அங்கு கிடைக்கும். அதற்குத்தான் எங்கெங்கு என்ன விளைகிறதோ அதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். உதாரணமாக ஆப்பிளை எடுத்துக்கொண்டீர்களானால் எங்கேயோ விளைந்து 3 மாதம் கழித்து நாம் இங்கே ஆப்பிளை சாப்பிடுகின்றோம். ஆனால் அதனை காட்டிலும் மிக மிக அதிக சத்துக்களை தருகின்ற கொய்யா பழத்தை நாம் சாப்பிடுவதே கிடையாது. ஆப்பிள் வாங்கி தந்தால் நம் மனதிற்குள் மிகவும் விலை உயர்ந்த பழம் என்பதால் அதுதான் சத்தான பழம் என்று நினைத்து ஆப்பிளை வாங்கி கொடுப்போம். நெல்லிக்காயை சாப்பிடுவதில்லை, இங்கு இருக்கின்ற கலாக்காயை சாப்பிடுவதில்லை, சப்பாத்தி கல்லி பழத்தை கூட சாப்பிடுவதில்லை. ஆகவே இங்கு என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை நாம் கண்டிப்பாக உண்ண வேண்டும். மரங்களை எடுத்துக்கொண்டீர்களானால் மரம் என்பது நாம் காடுகளில் தான் வாழ்ந்தோம். ஆனால் இன்று காங்கிரீட் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காடுகளில் வாழ்ந்த நம்முடைய நீண்ட காலம் நமது நினைவில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சேகரமானது நாம் இன்றைக்கும் காடுகள் என்றால் சந்தோஷப்படுவதற்கு காரணம் நாம் அனைவரும் காடுகளில் பிறந்து நம் முன்னோர்கள்லாம் வளர்ந்ததால் தான். அத்தகைய காடுகளை, மரங்களை நாம் எவ்வாறு அழிக்கின்றோம்?
அப்போ அது அழிக்கின்ற போது அதற்கு எத்தனை மரங்கள் ஈடாக நடுகின்றோம், இருக்கின்ற இடங்களெல்லாம் ஏன் மரங்களை நடாமல் விட்டு வைத்திருக்கின்றோம் என்று யோசித்தீர்களானால் நாம் எந்த அளவிற்கு இயற்கையை விட்டு வெளியே வந்திருக்கிறோம் என்பது சரியாக புரியும். எனவே தயவு செய்து மரங்களை நாம் அதிகமாக நட வேண்டும். இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் மூலமாக கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் உண்டாகி ஓசோன் லேயரிலே பார்க்கலாம், ஆஸ்திரேலியாவை காட்டிலும் பல மடங்காக நமக்கு ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்திருக்கின்றது. மார்கழி மாதத்தில் ஓசோன் நமக்கு அருகே வருகிறது என்கின்ற அளவுக்கு நம்முடைய தமிழர்களுடைய அறிவு இருந்திருக்கின்றது. அப்படி என்றால் இயற்கையை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? எனவே மரங்களை நடுவது மிக மிக அவசியம். அவைகள் நமக்கு நாம் மரங்களை நடுவதை விட பறவைகளும் யானைகளும் மரங்களை நட்டுக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றன. உதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கலாம், எங்கே மரம் நீங்கள் ஒரு சோற்று மீது பார்த்தீர்களானால் கூட அங்கு ஆலமரமும் அரச மரமும் தான் விளைந்திருக்கும். ஏன் என்று கேட்டீர்களானால் அதன் எச்சத்தில் வெளிவருகின்ற பொழுது அதன் முளைக்கும் திறன் அதிகம். உதாரணமாக டோடோ என்கின்ற ஒரு பறவை அதனுடைய உணவுக்காக அதை கொன்று தின்று விட்டார்கள். ஒரு டோடோ பறவை கூட இல்லை. ஆனால் அந்த டோடோ பறவை இறந்த பிறகுதான் தெரிகிறது சில வகையான மரங்கள் வளரவே இல்லை. ஏனென்றால் அந்த கனிகளை உண்கின்ற பொழுது அதன் எச்சத்தில் தான் அது முளைக்கும் திறன் பெற்று அந்த மரங்கள் உருவாகின்றது. ஆக இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற போதுதான் நம்முடைய வாழ்வு அழகாக சிறப்புறும். எனவே இன்றைய தினம் நாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று 1000 மரக்கன்றுகளை நட்டிருக்கின்றோம். மேலும் தொடர்ந்து பல்வேறு மரம் நடு விழாக்கள் தொடர்ந்து நாம் செய்ய இருக்கின்றோம். எனவே அனைவரும் உங்களுடைய பங்களிப்பாக ஒரு முறையே நம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் பல விழாக்கள் வருகின்றது. உங்களுடைய பிறந்தநாள் விழாக்கள் வருகின்றது, பல்வேறு விழாக்கள் வருகின்றது. ஒரு மரங்களையாவது தயவு செய்து நடுங்கள். குறிப்பாக பழமரங்களை வெளிப்பகுதியிலும் நடுங்கள். வீட்டிற்கு மட்டுமே பழங்கள் தேவை என்று நினைத்து விடாதீர்கள். பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பழங்கள் தேவை, அவைகளுக்கும் நடுங்கள். அதன் மூலமாக இந்த காடு அழகுற அமையும், நமது வெப்பநிலையும் குறையும், இந்த எல்னினோ எஃபெக்ட் குறையும். பனிப்பாறை உருகுகின்ற பொழுது பல தரைப்பகுதியில் மூழ்கப் போகிறது. அதற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் சராசரி வெப்பநிலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த 50 ஆண்டுகளில் சராசரி வெப்பநிலை மிக அதிகம் உயர்ந்து விட்டது. கடந்த 50 ஆண்டுகளில் பல மில்லியன் ஆண்டுகளில் உயராத வெப்பநிலை இந்த 50 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிறது என்றால் அடுத்த 10 ஆண்டுகளில் இதைவிட அதிகமாக கண்டிப்பாக உயரும். எனவே அனைவரும் தயவு செய்து இயற்கையை பாதுகாக்க ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.